மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து பாபாவோட வீட்டு ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போகும்போது பாபாவோட சிப்ளிங்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒய்ஃபை கேர் பண்ணுறது, பேபி கேர் பண்ணுறது, அதெல்லாம் நான் ஒரு ஏக்கமாக பார்ப்பேன். ஸோ இவரை பார்ப்பேன், பட் நான் அந்த ஏக்கமாக பார்த்துட்ருக்கேன்றது கூட அவர் ஐடென்டிஃபை பண்ண மாட்டார். சொல்லி வாங்குறதுல அது பிரயோஜனமே இல்லை. அந்த லவ் மட்டும், அந்த ஒய்ஃப் அண்ட் பேபி இது ரெண்டுமே கேர் பண்ணுறதுன்றது, நீங்கள் தாங்க லவ் கொடுங்க, எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குறது லவ் கிடையாது. அந்த விஷயத்துக்கு அவங்களாம் உணர்ந்து கொடுக்குறதா லவ். அந்த விஷயத்தை நான் எதிர்பார்த்து அழுதுருக்கேன். மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து நைட்டு மிட் நைட் ஆஃப்டர் 12 அவர் டீப் ஸ்லீப் போன பிறகு நானே அழுதுட்ருப்பேன். ப்ரெக்னென்சி டைமில் பாப்பா கிட்ட சொல்லி அழுதுருக்கேன். நீ பிறந்த பிறகு நீ எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கல, கேட்குறல, நீயும் ஒரு கடவுள் மாதிரி. ஸோ அப்பா பெருசான பிறகு அப்பாவை இதெல்லாம் மாற்றி கொடு, நீ தான் பண்ணணும், அந்த மாதிரி விஷயம். பட் நான் அது சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சொல்லி நானே இது மாறிடுமா, ப்ரேயர்ஸ் தான், எல்லாமே ப்ரேயர்ஸ் தான், கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த அழுகை நான் நிறைய மறைச்சிருக்கேன் அவர்கிட்ட.